நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 13/11/2026 அன்று ராகு மகர ராசிக்கும் கேது பகவான் கடகராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது சர்ப்ப கிரகங்கள். 7 கிரகங்கள் முன்னோக்கி செல்லும், இந்த 2 கிரகங்களும் பின்னோக்கி செல்லும். சொந்த வீடு சொந்த ராசி இல்லாத கிரகங்கள் எந்த ராசியில் அமர்கிறார்களோ அந்த ராசி அதிபதியை போல் இந்த நிழல் கிரகங்கள் பலன்களை கொடுப்பார்கள். கும்பம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 1.5 வருஷம் தற்போது முதலே 12வது வீட்டில் ராகு இருப்பது போல் 6வது வீட்டில் கேது இருப்பது போல் தற்போது முதலே உங்களுக்கு பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் கேது வரும்போது இப்போ கடந்த 1.5 வருஷமா கடுமையாக வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் நேரம் தவறாமல் உங்களுடைய டியூட்டியில் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக உங்களுடைய வேலை செய்கிறீங்க அப்படின்னா உடல் அசதியாக இருக்கும். அடுத்த 1.5 வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா வேலை இல்லாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். இப்போ கடந்த 1.5 வருஷமாக வேலையே இல்லை, வருமானமே இல்லை, சம்பாத்தியமே இல்லை, அல்லது வேலை செய்கிற பதவி உயர்வே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். 6ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது அப்படியே தலைகீழாக மாற்றுவார். கடந்த 1.5 வருஷம் எப்படி இருந்துச்சோ அப்படியே அதற்கு ஆப்போசிட்டாக அடுத்த 1.5 வருஷம் பலன்கள் நடக்க போகிறது. வேலை உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கடந்த 1.5 வருஷம் கடுமையாக வேலையில் கஷ்டப்பட்டுட்டேன், அதிகமாக உழைச்சிட்டேன் அப்படின்னா ஹாஸ்டலில் தங்கி வேலை செஞ்சேன், குடும்பத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குடும்பத்தில் அடுத்த 1.5 வருஷம் நீங்கள் தூங்கி ஜாலியாக ரெஸ்ட் எடுப்பீங்க. இது கண்டிப்பாக கும்பராசி என்பதுக்கு நடக்கும். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிட பழமொழி ஒன்று. ஏன்னா நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சனியை போலவே கர்மாவுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியது. நேற்று என்ன செஞ்சோம், நல்லது செய்திருந்தா நல்லது கிடைக்கும். நேற்று மற்றவர்களை கெடுத்திருந்தா, மற்றவர்கள் வாழ்வாதாரத்துக்கு நாம் இடைஞ்சலாக இருந்திருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த பெயர்ச்சிகளில் அதற்கு ஆப்போசிட்டாக நமக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடியதான் இந்த ராகு கேது. ஒரு மனிதனுக்கு பின்னாடியே நிழல் போல் வரக்கூடியது இந்த சர்ப்ப கிரகங்கள். கும்பராசிக்கு 6வது வீட்டிலே கேது செல்லும்போது வேலை செய்யக்கூடிய இடத்தில், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில், கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்திருந்தீங்கன்னா அவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்களிடம் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறது, சண்டை பிடிக்கிறது, பகை விரோதங்களை ஏற்படுத்தி கொண்டு இருந்தீர்கள் என்றால் இப்போ இந்த காலகட்டத்தில் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்கள் மேலே கடும் விரோத போக்கில் செயல்படுவாங்க. கூட வேலை பார்க்கக்கூடியவர்களால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. 6வது வீட்டிலே கேது செல்லும்போது பொது சேவை ஈடுபாட்டில் உள்ளவர்கள், பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், பொதுமக்களுக்கு என்னதான் நீங்கள் உண்மையாக உதவியாக இருந்தாலும் பொதுமக்களால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காது. பொதுமக்கள் என்னத்தான் செஞ்சாங்க அப்படின்னு உங்களை வெறுக்க தான் செய்வாங்க. 6ஆம் வீட்டில் கேது செல்லும்போது பொது காரிய ஈடுபாட்டில் உள்ளவர்களுக்கு நன்மை இருக்காது. பொதுமக்களிடம் நல்ல பெயரை எடுக்க முடியாது. இப்போ வீடு கட்டுறீங்க, பழைய வீட்டை புதுப்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சில தடைகளை உண்டாக்கும். இல்லைன்னா கடன் வாங்கி வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கேது 6ஆம் வீட்டிலே இருக்கும்போது ஏற்படுத்தும். கும்பராசிக்கு 12வது வீட்டிலே
அடுத்த 1.5 வருஷம் தற்போது முதலே 12வது வீட்டில் ராகு செல்வது போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். இது என்ன அப்படின்னா 12ஆம் இடம் சார்ந்த பண விரயங்கள் தற்போதிலிருந்தே உங்களுக்கு ஏற்படும். அதாவது வண்டி வாகனம் சார்ந்து, வீடு நிலம் சொத்து சார்ந்து, கோவில் திருப்பணிகள் சார்ந்து கும்பராசி என்பவர்களுக்கு பணங்காசு செலவுகள் உண்டாகும். விவசாயிகள் நிலம் சொத்துக்கள் மூலம் பராமரிப்பு செலவுகள் கூடுதலாக வரும். 12வது வீட்டிலே ராகு இருந்தால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ உடம்பு சரியில்லாமல் போயிடும். நுரையீரல், இருதயம் இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகள் பழுதாகிறது, அதிகமாக வந்து பிரச்சனையை உண்டாக்குறது. அதன் மூலம் அதிகமான மருத்துவ செலவுகளை இந்த ராகு 12ஆம் இடம் செல்லும்போது ஏற்படுத்திடும். 12வது வீட்டிலே ராகு செல்லும்போது கோவில் ஆன்மீக காரியங்கள் சார்ந்து அடிக்கடி கோவிலுக்கு போய்ட்டுடலாம். ஆன்மீக பயணம் சுற்றுலா சென்று வரலாம். கோவில் ஆன்மீக காரியங்கள் சார்ந்து பண செலவும், மராமத்து பணி செலவுகளும், அதாவது விவசாயம், வீடு, வண்டி வாகனங்கள் சார்ந்து மராமத்து செலவுகளும் கும்பராசி என்பதற்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலே ராகு செல்லும்போது உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது. அண்ணன் தம்பியிடம் ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத தன்மை கும்பராசி என்பதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் 12வது வீட்டிலே ராகு வரும்போது அயன சயன போக விரய மோட்சஸ்தானத்தை இந்த ராகு வந்து பெருக்குவார், அதாவது விரிவுபடுத்துவார். அப்போ வந்து உங்களுக்கு மன நிம்மதி நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த ராகு வந்து ஏற்படுத்த போகிறார். அதனால் வந்து இப்போதிலிருந்தே பணங்காசு தேவையில்லாமல் செலவழிப்பதை, தண்ட செலவு, விலைய செலவு செய்வதை கும்பராசி என்பவர்கள் குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு வந்து பணங்காசு செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. 12 6ஆம் வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது கும்பம் ராசி என்பவர்களுக்கு ராகு கேது பயிற்சியின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம், திருப்பணிகள் மூலம் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.